பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி காலை வேளையில உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் முழுவதும் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில ஞாபகப்படுத்தி ஜெபிக்க போகிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். நொறுக்கப்பட்ட இருதயத்துல பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல அவர் வாசமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? பிள்ளைகளை நினைத்து அழுகையா இருக்கிறது. எதிர்காலத்தை நினைத்து அழுகையா இருக்கிறது. என் கணவருடைய வாழ்க்கையை நினைக்கும் போது, நடக்கையை நினைக்கும் போது, இனி என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ கலங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டான். உங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான். அந்த எகிப்தில நொறுக்கப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்ட போது உடனேயே அவர்களுக்காக மோசையை கொடுத்தாருங்க. நான் உங்களை விடுதலை ஆக்குகிறேன் பிள்ளைகளே என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல அழுது செபிங்க. உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதே நேரத்துல பணிந்த ஆவியும் நமக்கு தேவை. பணிந்த ஆவி, தாழ்மையின் சிந்தை. 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அந்த தாழ்மையா இருந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பினாருங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்றார். இந்த கால வேளையில நொறுங்குண்ட உடைக்கப்பட்ட உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்துல உங்க பிரச்சனையை வைங்க பார்ப்போம். தாழ்மையாய் சொல்லுங்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறபடி அவர் கைகளினால் கட்டப்பட்ட அந்த ஆலயங்களிலே வாசம் பண்ணாவிட்டாலும் நொறுக்கப்பட்ட உங்க இருதயத்துக்குள்ள அவர் நிச்சயமாய் வாசம் பண்ணுவார். சீக்கிரத்துல அந்த படுகுழியிலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை மனதார வாழ்த்துறேன். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக, வரும் நாட்கள்ல சாட்சியாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவமானங்களும் கண்ணீர்களும் சூழ்ந்த நிலையில உடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை தொட்டு அந்த படுகொலியிலிருந்து தூக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் விரும்புகிற நன்மையை, ஆசீர்வாதத்தை கொடுத்து கனப்படுத்துவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். கிருபை பெருகட்டும், சாட்சியாய் நிற்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.